இன்னைக்கு எனக்கு ஃபீவர் பார்த்தா ஃபீவர். ஆனாலும் என்ன பண்றது, இந்த இதுவை வந்து நம்ம தவற விட முடியாது. ஊசி கூட 2 போட்டுக்கலாம். ஆனா பாய் ஃபங்க்ஷன் நம்ம மிஸ் பண்ணோம், இதுக்கப்புறம் கிடையாது. எங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன், ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். அங்க என்ன லஞ்சுன்னு பார்ப்போம் வாங்க. நினைச்சிருந்தோம்னா இந்த பிரியாணியை நம்ம பாய் வீட்டு பிரியாணி மிஸ் பண்ணிப்போம். எங்க பங்காளி எதிர்க்க இருக்காப்புல லிங்கேஷ் வெயிட்டா சாப்பிட்றாப்புல. தங்கக்கட்டி பக்கத்துல இருக்கு, செல்லக்குட்டி சாப்பிட்டு இருக்கு. போன உடனே ஜுரத்துக்கு ஒரு ஊசி, பிரியாணி சாப்பிட்டதுக்கு ஒரு ஊசி போட்டே ஆகணும், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு பிரியாணி. ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷனு நல்லபடியா சிறப்பா முடிஞ்சது. நன்றி. சண்டே சூப்பரா முடிஞ்சது. பாய், ஹாப்பி சண்டே டு ஆல். எங்க ஒருத்தையும் பிரியாணி சாப்பிட்டு சும்மா வெயிட்டா உட்காந்துருக்கோம். அந்த அம்மால முடியல, ரொம்ப சாப்பிட்டாங்க போல, அல்லாடின்னு இருக்காங்க. ரொம்ப சாப்பிட்டியாடி? திட்டமா சாப்பிட்டா. குள்ளந்தான் அதிகமா சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். குள்ள அதிகமா சாப்பிட்டான். காய்ஸ் அதிகமா காய்ஸ், அது கம்மி காய்ஸ். எத்தனை பேர் கொடுத்தான் செல்லம் நீ சொல்லு? 4 பிளேட். பாத்தீங்களா, 4 பிளேட்டா? 4 பிளேட் சும்மா சொல்றேன், திருஷ்டி பட்டுறோம், அதெல்லாம் சொல்லாதடா. ஓகே, ஏதோ நல்லபடியா பாய் வீட்டு கல்யாணத்தை பாய் வீட்டு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். நம்ம கிளம்ப போறோம். பாய். அவங்க நம்ப மாட்டாங்க. நம்புவீங்களா? என்ன நம்புவீங்களா? ஆஹா, உங்களை நம்ப மாட்டாங்க, என்னதான் நம்புவாங்க. சரி, பாத்துக்கலாம். நாளைக்கு கமெண்ட்ல தெரிஞ்சுக்கோம். பெரியவங்களா? சரி, பாய் சொல்லு.